So non-homogeneous என்னென்ன சொல்யூஷன் பாசிபிள்? Non-homogeneous Non-homogeneous unique solution, infinite solution, no solution. Okay, infinite solution, no solution. இது வந்து non-homogeneous equation இருந்தா. அதே homogeneous equation இருந்தா என்னென்ன பாசிபிள்? Trivial solution. Non-trivial solution. சரி. இதுதான் மெயின் ஐடியா. இதுக்கு வந்து என்னென்ன ரூல்? யூனிக் சொல்யூஷன் இருந்தா என்ன ரூல்? யூனிக் சொல்யூஷன் இருந்தா என்ன ரூல்? இம்பிடியன்ட் சொல்யூஷன் இருந்தா என்ன ரூல்? நோ சொல்யூஷன் இருந்தா என்ன ரூல்? அப்ப rank of A is equal to rank of A by B equal to number of unknowns. Okay. இதுக்கு rank of greater less than number of unknowns. இதே ஐடியா தான் less than வரும். கரெக்ட்டுங்களா? இதுக்கு rank of A not equal to rank of A by B. சரி, ட்ரிவியலுக்கு என்ன ரூல்? ட்ரிவியலுக்கு நான் ட்ரிவியல் நோ சொல்யூஷன் கிடையாது. இங்க ட்ரிவியல் நான் ட்ரிவியல் ரெண்டு கேஸ் தானே. ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு இது நான் ஹோமோஜினியஸ் முடிஞ்சது. சரியா? நான் ஹோமோஜினியஸ் இதுதான் ரூல். இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு நீட்டாக ஃபார்முலா மாதிரி போட்டு எனக்கு அனுப்புங்க. கொஞ்சம் நீட்டாக எழுதணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம இதை வச்சா போது நம்ம மேட்ரிக்ஸ் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுங்க. அதே மாதிரி கிராமர் ரூலுக்கு என்ன இது அதுக்கு ஒரு டேபிள் போட்டுக்குங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ்க்கு என்ன ரூல் அதுக்கு ஒரு டேபிள் போட்டுங்க. காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு என்ன ரூல்? இதுல இருந்து இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக 5 மார்க் வரும். அடுத்து காஸ் ஜோர்டான் மறந்துடாதீங்க. அது டக்குன்னு கேட்பாங்க. அது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற கான்செப்ட். ஓகேங்களா? மொத்தம் 5 கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? இந்த 5 கான்செப்ட் எது வேணால் கேட்கலாம். இப்போ இது என்ன ரூல்? நான் ஹோமோஜினியஸ், இது வந்து ஹோமோஜினியஸ். அப்போ ஹோமோஜினியஸ்க்கு என்ன ரூல் சொல்றாங்க? டிட்டர்மின் நாட் ஈக்குவல் 0னா டைரக்டா சொல்யூஷன் எழுதலாம். எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் ட்ரிவியல் சொல்யூஷன். டிட்டர்மின் ஆஃப் ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன பண்ணுறீங்க? மேபி அந்த இஜெட்டோ இல்லை ஒய்யோ எந்த வேரியபிளுக்கு வந்து 0 வருதோ அதை வந்து டீன்னு வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இன்ஃபினிட்டி மெலி சொல்யூஷன் கிடைக்குது. சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் மெயின் ஐடியா. லாஸ்ட் 2 எக்ஸைஸ்க்கு ஹோமோஜினியஸ் அண்ட் நான் ஹோமோஜினியஸ்க்கு மெயின் ஐடியா இவங்க தான். சரி, எதாக இருந்தாலும் என்னது நம்மளுக்கு பேசிக் இது ரெண்டுக்கும் என்ன ஐடியா வேணும்? ரோ ரெடியூஸ் ஐகான் ஃபார்முலா. ரோ ரெடியூஸ் ஐகான். அப்போ அதனோட ஐடியா என்ன? காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, அதை வச்சு தான் காஸ் எலிமினேஷன் மெத்தட் போடுறாங்க. அப்போ என்ன வேணும்? ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வேணும். இதே தான் திரும்ப எத்தனை எக்ஸைஸ்? காஸ் எலிமினேஷன் ஒரு எக்ஸைஸ், ரேங்க் மெத்தடில் ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ் ஒரு எக்ஸைஸ், அடுத்து ஹோமோஜினியஸ் ஒரு எக்ஸைஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் காஸ் எலிமினேஷன் ரோ ரெடியூஷன் ஐகான் ஃபார்ம் வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? 3 எக்ஸைஸ் ப்ளஸ் காஸ் ஜோர்டான் மெத்தட் 4 எக்ஸைஸ் இருக்குதுறாங்க. சரிங்களா? 5 எக்ஸைஸ் கூட இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும் ஒரு எக்ஸைஸ் வந்துடுது. அது என்னது? ரோ ரெடியூஸ் ஃபார்ம். அடுத்து காஸ் ஜோர்டான் மெத்தட் கண்டுபிடிக்கிற அது ரோ ரெடியூஸ் ஃபார்ம். அடுத்து காஸ் எலிமினேஷன் கண்டுபிடிக்கிற அது ரோ ரெடியூஸ் ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மெத்தடில் 2 ஐடியா கண்டுபிடிக்கிற யாரு? நான் ஹோமோஜினியஸ் கண்டுபிடிக்கிற, ஹோமோஜினியஸ் கண்டுபிடிக்கிற. இது எல்லாமே என்னது? ரோ ரெடியூஸ் ஃபார்ம். அப்போ எத்தனை எக்ஸைஸ் பாருங்க? 1 2 3 4 5. அப்போ மொத்தமாக 7 எக்ஸைஸில் 5 எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா ரோ ரெடியூஸ் ஐகான் ஃபார்ம் வச்சு தான் போடுறாங்க. அப்போ அதனால தான் வந்து அதை பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா? அது இல்லாமல் யார் இருக்கிறா? மீதி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட் ஒன்று அண்ட் இன்னொருத்தம் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் ஒன்று. சரிங்களா? கிராமர்ஸ் ரூல் ரொம்ப ஈஸியாக கேட்குறேன்னா இது 2ல் கேட்கலாம். ஓரளவுக்கு நார்மலாக கேட்குறேன்னா இந்த 5 எக்ஸைஸில் இது வந்து இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். மீதி இருக்கிறதுல எது வேணால் கேட்கலாம் 5 மார்க்கில். சரிங்களா? அப்போ நீ ரோ மேட்ரிக்ஸ் படிச்சு ரோ ரெடியூஷன் ஐகான் ஃபார்ம் படிச்சிட்டீங்கன்னா போதும், கம்பல்சரி ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மினிமம் ஒரு 6 மார்க் பக்கமாக ரோ ரெடியூஷன் ஐகான் ஃபார்ம் தான் வந்துடும். சரிங்களா? இதை மட்டும் ஓவரால் ரிவிஷன் கொடுத்துட்டேன். இதான் மேட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஐடியா. சரி இடக்கண்ணு? சரி, இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இது மேபி கொஸ்டின் நம்பர் வந்து 2ன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 1.7ல் இருக்கிற கான்செப்ட். சரிங்களா? என்ன கேட்குறான்? ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 சொல்யூஷன், எதர் யூனிக் சொல்யூஷன் ஆர் இது வந்து என்னது? ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, யூனிக் சொல்யூஷன் இஸ் எ ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் டீன் அப்ளை பண்ணுறீங்க, டீன் அப்ளை பண்ணால் அது இப்படின்னு சொல்யூஷன் கேட்கலாம். சரிங்களா? இதை மாற்றி இந்த மாதிரி கூட கேட்கலாம். யூனிக் சொல்யூஷன் ஆர் ட்ரிவியல் சொல்யூஷன், இது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஆர் இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். ஸோ இது எது பாட்டு வரணும் கேட்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இது என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் பண்ணுவீங்க. இது என்ன லேம்டா வேல்யூ செலக்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஆல்ரெடி நம்ம போட்ட ஐடியாவை தான் லேம்டா வேல்யூ செலக்ட் பண்ணணும். அப்போ எடுத்துப்படி என்ன பண்ணுவீங்க, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஏம்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. Yes, sir. 1 1 3 0 ம் ம் 4 3 lambda 0 ம் 2 1 2 0. சரிங்களா? Yes, sir. இது மெயின் ஐடியா என்னன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ராப்ளத்துலேயும் சொல்லிக்கணும் இந்த இடத்துல, இந்த லேம்டா வர கான்செப்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி கொண்டு வந்துங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அவன் என்ன அப்படியே வச்சுட்டு போடாமல் தப்பு கிடையாது. பட் அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க, இதை வந்து கீழே வச்சுட்டு வர மாதிரி போட்டுக்குங்கிறாங்க. அப்போ லேம்டா எங்கே இருக்குது இல்லை, லேம்டா வரும்போது இது கீழே வர மாதிரி கார்னரில் வர மாதிரியோ இல்லை எங்கே லேம்டா இருந்தாலும் கடைசி ரோவுக்கு வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐடியா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்னது, R3யும் R2யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சரியாம்மா? Yes, sir. 1 1 3 0 2 1 2 0 4 3 lambda 0. R2 goes to R2 minus 2 R1. 2 1 2 0. Next one is minus 2 minus 2 minus 6 0. 0 cancel minus 1 2 minus 6 minus 0. 1 minus 2 வந்து minus 1, 2 minus 6 2 minus 6 வந்து minus 4, 0. கரெக்டாமா? Yes, sir. கடைசி ரோ அதே மாதிரி 0 minus 1 minus 4 0. கரெக்டுமா. Next R3 goes to R3 minus 4 into R1. 4 3 lambda is 0 minus 4 minus 4 minus 12 0 0 minus 1 lambda minus 12 0 0 minus 1 lambda minus 12 0 0 minus 1 lambda minus 12 minus 12 0. 0. ஓகே டேக்கன். ஸோ அடுத்த ஒர்க்கு R3 goes to R3 minus R2. 1 1 3 0 0 minus 1 minus 4 0 0 minus 1 lambda minus 12 0 0 minus into minus plus 1 plus 4 0 0 0 lambda minus 8 0. ஓகே டேக்கன். சரி, இப்போ நம்ம கண்டிஷனுக்கு வந்துடும். கேஸ் 1 நம்மளுக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வேல்யூஸ் வேணும். அப்போ இது வந்து 0 போட்டு என்ன ஆகும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன ஆயிரும், 0 ஆயிருமா? தட் மீன்ஸ் லேம்டா ஈக்குவல் டு 8 போட்டு என்ன கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன ஆகும், லெஸ் தென் 3 ஆயிரும். கரெக்டுங்களா? அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு 0னா என்ன சொல்யூஷன், அதுக்கு பேர் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேங்களா? சரி, அதே அடுத்த ஐடியா கேஸ் 2. lambda is not equal to 8 போட்டா determinant of a is not equal to 0. கரெக்டாமா? Yes, sir. That means rank of a equal to rank of a o equal to என்ன கிடைக்கும், 3 கிடைக்குமா? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் போட்டலாமா? நம்பர் ஆஃப் unknowns. Also என்னது trivial solution, என்னது is the solution is trivial solution. கரெக்ட்டுங்களா? Yes, sir. trivial solution என்ன கிடைக்கும், x y z எல்லாமே என்ன கிடைக்கும், 0 ன்னு ஆயிடும். சரிங்களா? Yes, sir. சரி, இதுதான் நம்மளுடைய அந்த லேம்டா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வச்சு 2 சொல்யூஷனோட, அது ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல என்ன போட்டோமோ அதே ஐடியா தவிர இங்கே பெருசாக எதுவும் இல்லை. சரி டாக்டர்.
ஓகேங்க சார். சரி எனர்ஜி டவுட் இருக்குதாங்கண்ணே? இல்லைங்க சார். சரி அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு பார்த்தலாமா? உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனோட நேம் என்னடாங்கண்ணே? C2H6 என்ன? பென்சிலா? பென்சிலினா? என்னோட நேம் என்ன? பென்சிலின் ஆக்சைடு. ஆக்சிஜன், இது வந்து வாட்டர், இது வந்து கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டுங்களா? நான் நம்ம நாளாவது படிச்சு நேம் மட்டும் கரெக்டாமா? இது பென்சிலின் தானே? பர்னி ஈத்தேன்னு நினைக்கிறேங்க சார் இது. C6H6 தான் பென்சிலின். கரெக்ட் கரெக்ட். நீ C6H6 தான் பென்சிலின். நீங்கள் சொல்லுமா C2H6 மீத்தேன் ஈத்தேன். மீத்தேனுக்கு என்ன ஃபார்முலா? மீத்தேன் ஈத்தேன் மெத்தனா வந்துட்டு CH6ன்னு வரும்னு நினைக்கிறேங்க சார். சி என்ன சொல்லு? CH6 வரும்னு நினைக்கிறேங்க சார். ஓ C1H6 C2H6 C3H6 அப்படி வருமா? C4H6. ஸோ நம்மளால முன்னாடி படிச்சது. ஓகே எனிவே நம்மளுக்கு தேவை மேக்ஸ் ஈக்குவேஷன். மேக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். சரி நம்மளுக்கு கொடுத்தது வந்து C2H6 ஈத்தேன் தான். எத்தனாலா? ஓகே ஈத்தேன். ஈத்தேன். ஓகே இப்போ நம்ம வேரியபிள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. C2H6 + O2 goes to H2O + CO2. இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த வேரியபிளை வந்து x1ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. x1 × C2H6 சரிங்களா? ப்ளஸ் இது வந்து x2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. O2 மொத்தம் 4 ஃபார்மேட் இருக்குனால 4 ஃபார்மேட் தனித்தனியாக போடுறாங்க. இஸ் கோஸ் டு x3 × H2O ப்ளஸ் x4 × CO2. இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் 4 ஃபார்மேட் இருக்குது. 4 ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? செப்பரேட்டாக 4 வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான். கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் வரும். இப்போ இங்கே எங்கே சி இருக்கிறாங்க? இதில் சி இருக்கிறாங்க. சியோட கோஎஃபிஷியன்ட் 2x1. சரிங்களா? எப்படி நோட் பண்ணுறாங்க பாருங்க. 2x1. இதில் சி இருக்கிறானா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? 0x2. டென்ஸ் டுனா இங்கே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவல் டு இதில் சி இருக்கிறானா? இல்லை. அப்போ 0x3 ப்ளஸ் இதில் சி இருக்கிறா 1 இருக்கிறான். 4x1. 1 1 தான் இருக்கிறான். சி எனக்கு 1 தானே? 1 × x4. இது கிளியரா இல்லை டவுட் இருக்குதா? கிளியருங்க சார். ஓகே அப்போ இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்க. விச் இம்ப்ளைஸ் 2x1 + 0x2 - 0x3 - 1 × x4 = 0. இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகே இது வேணா எதை வச்சு போட்டிங்கன்னு வேணா மென்ஷன் பண்ணுங்க. இது எதனோட ஃபார்மேட் வேணா இங்கே மென்ஷன் பண்ணுங்க. இது எதனோட ஃபார்மேட்? சியோட ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? கார்பனோட ஈக்குவேஷன். அடுத்து ஹைட்ரஜனோட ஈக்குவேஷன் கச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனோட ஈக்குவேஷன் கச்சுன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? 6 × x1 6 × x1 plus 0x2 minus டேரக்டா போடுங்க மைனஸ் 2 × x3 plus 0 × x4. அப்போ இது ஈக்குவேஷன் நீங்கள் சொல்லிட்ட நான் இங்கே எழுதிக்கிறேன். இதெல்லாம் காமனாக 2ஆல் டிவைட் ஆகுது. காமனாக 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது எதெல்லாம் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்குது? 3x1 x1 நான் x3 போட்டுக்கிறேன். அதான் நான் மேலே x1 போட்டுக்க கீழே x3 பாருங்க. ஓகே 3x1 கரெக்டுங்களா? 3x1 plus 0x2 minus x3 minus x3 plus 0x4 = 0. இது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கோ. இந்த ஈக்குவேஷன் என்ன டவுட் இருக்குதாக்குன்னா? நோ சார். இவன் h வச்சு போட்டோம். யாரு இவனோடது h ஓட ஈக்குவேஷன். அடுத்து யாரோட ஈக்குவேஷன் எழுதணும்? o ஓட ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிஜனோட ஈக்குவேஷன் எழுதணும்.
சொல்லுங்க ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு இருக்குதா இது ஈக்குவேஷன் எங்கே இருக்குது சொல்கிறேன் Yes, sir. 0x1 plus 2x2 equal to 1x3 plus 2x4 கரெக்டாமா இல்லை எனர்ஜி டவுட் இருந்தால் இல்லை நான் பண்ண மிஸ்டேக் இது எனர்ஜி இருந்தால் சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பார்த்துக்கிறேன் செக் பண்ணிக்கிறேன் Correct ஆதாங்க sir. 2 1 2 2 1 2 2 1 2 ஓகே டேகன் சரி அது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிங்க தட் இஸ் ஈக்குவல் டு 2x2 மைனஸ் x3 X1, sir. x1 வந்து 0 போட்டோம் ஓகே 0 போட்டோம் சாரி அதை என்ட்ரி பண்ணிட்டு இருக்குங்களா ஓகே தேங்க்யூ ஓகே அப்போ ரீரைட் பண்ணிக்கிறேன் 0x1 plus 2x2 minus x3 Minus X3 minus 2x4 equal to 0. equal to 0. சப்போஸ் உன்னோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண முடியும்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி போடலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் வரும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் கிடையாது மற்றபடி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மட்டும் நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் வரும் மேபி பண்ண முடியலனாலும் நம்ம இதை போட்டு பண்ணிக்கலாம் அங்கே வேறு மெத்தட் சொல்லிக் கொடுப்பாங்க கெமிஸ்ட்ரி பத்துக்கு வேறு மெத்தட் கொண்டு சொல்லிக் கொடுப்பாங்க இது ஈக்குவேஷன் பண்ணி போடுற மெத்தட் நம்ம இங்கே இருக்குது நம்ம இதை வேணால் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சரியா தானே ஓகேங்க சார் சரி நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு சரியாம்மா எஸ் சார் இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணுவாங்க எல்லாமே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க ஏ கிவன் பி ஆனால் இதை ஃபார்ம் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு ப்ராப்ளமே முடிஞ்சு போச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கிடைக்கும் 2 0 மைனஸ் 0 சார் மைனஸ் 0 ப்ளஸ் 0 வச்சுக்கோ அது மைனஸ் ப்ளஸ் நமக்கு 0க்கு பிரச்சனை கிடையாது அதனால் அதை விட்டுருங்க 0 மைனஸ் 1 கரெக்டாக கண்ணு எஸ் சார் அடுத்து சொல்கிறாங்கண்ணு அடுத்து ஈக்குவேஷன் 3 0 3 0 minus 1 0 கடைசிடாகண்ணு 0 2 minus 1 minus 2 அவ்வளோதாங்க ஓகேங்களா எஸ் சார் 4 வேரியபிள் இருக்குது கரெக்டுங்களா எஸ் சார் 4 வேரியபிள் 3 ரோ இருக்குது அப்போ ரேங்க் கண்டிப்பாக என்ன இருக்கணும் நம்ம மேக்ஸிமம் மினிமம் தான் இருக்கணும் 3 தான் இருக்கணும் கரெக்டுங்களா ரேங்க் கண்டிப்பாக 3 வருமா வராதா அதுதான் நம்மளோட ப்ராசஸ் அப்போ இன்னொன்று ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு இன்னொன்று காலம் போடாமல் விட்டுட்டேன் காலம் போடணும் இல்லை இது மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு இப்போ காலம் போடும்போது என்னவோ அந்த காலத்தோட வழி 0 0 இருக்குதுல அந்த 0 0 என்ட்ரி பண்ணுவாங்க ரைட் ஹேண்ட் சைடு வழி 0 0 இருக்குது 0 0 என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க கரெக்டாமா எஸ் சார் இது விட்டுட்டு இப்போ நான் என்ட்ரி பண்ணுங்க பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு இதுதான் வந்து நம்மளுடைய ஃபுல்லாக ஏங்குற மேட்ரிக்ஸ் சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க ரோ ரெடியூஸ் ஐகான் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள் சரி என்ன பண்ணலாம் ஆல்ரெடி ஒரு 0 வந்துருச்சு கரெக்டுங்களா அது பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம யாரெல்லாம் 0 பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் 0 பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போட முடியும்னு நினைக்கிறேன் போடுங்க ட்ரை பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரியாம்மா ஓகேங்க சார் R2 goes to 2 into R2 minus 3 into R. Correct. R2 goes to 3 into, sorry, 2 into R2, ஒரு நிமிஷம் போட்டுறேன் 2 into R2 minus 3 into R1 அவ்வளோதான் என்ன நடக்க சொல்லுங்க 2 0 0 minus 2 0 0 அப்புறம் வந்துட்டு minus 3 மல்டிப்ளை பண்ணோம்னா minus 6 0 0 plus 3 0 0 0 0 0 minus 2 minus 2 வருதா ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் 2 போட வந்துட்டேன் சாரி தேங்க்யூ minus 2 தான் வரும் minus 2 3 0 சரி டேக்கண்ணா 0 2 minus 1 minus 2
கரெக்டாமா? எஸ் சார். ஆனா ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடைக்கலைங்க சார். பண்ணிக்கலாம். இப்போ என்ன வேணும், இங்கே 0 வந்து இங்கே இல்லைல்ல, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், அது நம்ம பண்ணிக்கலாம். அது கிடைக்கலன்னு நம்ம பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் இங்கேயே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே 0 இருக்குதுல்ல, அப்போ அதை வச்சே பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு கிடைக்கலன்னா உடனே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ட்ரையாங்கிள் ஃபார்ம் வேணும்ல, ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடைக்குது, பட் நம்மளுடைய பேக்வேர்டு டைரக்ஷன் கிடைக்கல. இதுதான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடைச்சிச்சு, பட் நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ என்னாச்சு, R2 0 0 minus 1 0 0 2 minus 1 minus 2 0 0 0 minus 2 3 0. கரெக்டாமா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே, இதுக்கு மேலே நம்மளுக்கு பண்ண முடியும்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்துருச்சு. இதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு 4 வேரியபிள் கான்செப்ட், ரேங்க் வந்து 3 கிடச்சிருக்குது. இட்ஸ் ஓகே. இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், அதுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரியாம்மா? எஸ் சார். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் இதுலேருந்து ஃபார்ம் பண்ணணும். x1 x2 x3 இருக்குல்ல, அப்போ அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், டீன்னு வச்சுக்கிட்டு நம்ம போடணும். சரியாம்மா? இப்போ இது என்ன வச்சுக்கோங்க, இது x1, இது x2, இது x3, இது x4. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ அப்படியே பண்ணுங்க. அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி. கரெக்டுங்களா? ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எவ்வளோ கிடைக்குது, இது போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். எப்படி போடணும், உங்களுக்கு 3 கிடைக்கும். கரெக்டுங்களா? இது போடாமல் 3 கிடைக்கும். மேபி நீங்கள் இதை எடுத்து போடுற உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேங்க் வந்து 3 கிடைக்கும். அப்போ ரேங்க் வந்து என்னது, 3 இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வேரியபிள். கரெக்டா? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து டோட்டலாக 4 இருக்குது. கரெக்டா? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 4 இருக்குது, பட் லெஸ் தென் 3 தான் கிடைக்குது. தட் மீன்ஸ் லெஸ் தென் 4 தான் கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ என்ன சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், லெஸ் தென் வரும்போது என்ன சொல்யூஷன் கிடைக்கும், நான் ட்ரிவியலா ட்ரிவியலா அப்படிங்கிற பார்க்கும்போது நீ செக் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் கிடைக்கும். கரெக்டாமா? நம்ம ஆர்டரை விட கம்மியாக, வேரியபிள் விட கம்மியாக இருக்கும்போது என்னது, இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் கிடைக்கும். சரி, அப்போ நீங்கள் என்ன வருது, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு முடிக்கும். சரிங்களா? அப்போ என்னாச்சு, -2 x3 + 3 x4 = 0. கரெக்டாக இருக்குன்னு? இப்போ 2 வேரியபிள் என்ன பண்ண போகிறோம், ஒரு வேரியபிளை நம்ம மேக்ஸிமம் என்ன வச்சுக்கிறோம், ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். மேபி கேன்னு வச்சுட்டாலும் சரி, இல்லை டீன்னு வச்சுட்டாலும் சரி, நீங்கள் x3 வச்சுட்டாலும் சரி, x4 வச்சுட்டாலும் எது இருந்தாலும் ஓகே. நம்ம மேக்ஸிமம் லாஸ்ட் வேரியபிள் தான் எடுப்போம். அதனால் லாஸ்ட் வேரியபிள் மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? x4 = என்ன எடுத்துக்கிறீங்க, டீன்னு எடுத்துக்கலாம். சரி, உங்கள் புக்கில் டீன்னு எடுக்கிறாங்க, சம்டைம்ஸ் கேன்னு எடுக்கிறாங்க. ஏதோ ஒன்று எடுத்துங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? let us consider x4 = t. அப்போ என்னாச்சு, -2x3 + 3t = 0. அப்போ -2x3 = -3t. அப்போ x3 = என்ன கிடைக்குது, 3/2t. சரியாம்மா? அப்போ 2 சொல்யூஷன் கிடைச்சிருக்குது. அதாவது x4க்கும் x3க்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் யாருக்கு கண்டுபிடிக்கணும், x2க்கும் x1க்கும் கண்டுபிடிக்கணும். நம்ம இது 2 கண்டுபிடிச்சிட்டப்போ. சரிங்களா? இது 2 முடிஞ்சது. இப்போ யார், இவங்க 2 கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். சரிடா கண்ணு? 2x2 minus x3 minus 2 into x4 is equal to 0. 2x2 கரெக்டா? Yes, sir. 3t by 2 minus 2 into t is equal to 0. 2x2 minus 3t minus 4t by 2 is equal to 0. 2x2 is equal to minus 7t by 2, which is equal to 0. சொல்லு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். x2 is equal to minus 7t by 2 divided by 2. x2 is equal to minus 7t by 2 into 1 by 2. x2 is equal to minus 7t by 4. -1 ப்ளஸ் வரும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் இல்லை, அது மட்டும் செக் பண்ணிக்கோ.
ரெண்டுமே மைனஸ் சைன் தானே. Plus. இப்போ ரெண்டுமே மைனஸ் சைன், ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் சைன். கரெக்டாமா? Yes, sir. அப்போ கண்டுபிடிச்சிங்களா? x2 என்ன வேலையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? Correct. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? x1ஓட வேரியபிள் கண்டுபிடிச்சோம். அப்போ 2 மைனஸ் x4 அவ்வளோதான். 2 மைனஸ் x4. அப்போ சொல்லுங்கள். 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? Okay, sir. x4ஓட வேல்யூ t. Into x1 minus is equal to 0. 2x1 is equal to t. x1 is equal to t by 2. சார் கரெக்டுங்களா? என்ன டவுட் இருக்குதா? தானே இல்லைங்க சார், புரிஞ்சுதுங்க சார். சரி, அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். அப்போ எல்லா வேரியபிளும் ஒரு நிமிஷம் எடுங்க. என்னென்ன வேரியபிள் வருதுன்னு. x1 வந்து t by 2. x2 வந்து எவ்வளோ கிடைச்சதுமா? 2 is equal to 7t by 4. 7t by 4. 3 is equal to 3t by 2. x4 is equal to t. t-யா? Yes, sir. t கரெக்டாமா? Yes, sir. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லணும்? C2 cut 6 ப்ளஸ் O2வா டென்ஸ் டு கச் 2O ப்ளஸ் CO2. கரெக்டாக இதான் ஈக்குவேஷனு. சரி, அப்போ என்னாச்சு? இங்கே தான் நம்ம x1 மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். இங்கே வேறு கலர் கொடுத்தோம், அப்போ ஈஸியாக இருக்கும். இது வந்து x1 மல்டிப்ளை பண்ணியிருந்தோம், இதில் வந்து x2 மல்டிப்ளை பண்ணியிருந்தோம், இதில் வந்து x3 மல்டிப்ளை பண்ணியிருந்தோம், இதில் வந்து x4 மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். கரெக்டாமா? அப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது t by 2 இன்ட்டு C2 cut 6 ப்ளஸ்ஸு 70 by 4 O2 tends to 3t by 2 cut 2O plus t into CO2. கரெக்டாடா? Yes, sir. இதில் எல்சிஎம் ஆர் பிக்கஸ்ட் டைம் இது போர் டினாமேட்டரில். அதனால் எல்லாத்தையும் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறீங்க? போரை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ரெண்டு சைடு என்ன காமன் ஆகுது? டி காமன் ஆகுது. ரெண்டு சைடு என்ன காமன் ஆகுது? டி காமன் ஆகுது. அதனால் வந்து டி வந்து என்ன பண்ணுவீங்க? எலிமினேட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? டி வந்து என்ன பண்ணிடலாம்? எல்லா சைடும் டி இருக்குது, அதனால் டீயை வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். கரெக்டாமா? Yes, sir. அப்போ என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பை போர் ஓவரால் ஈக்குவேஷன். அப்போ என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு C2 cut 6 ப்ளஸ் 7 இன்ட்டு O2 டென்ஸ் டு 4 மல்டிப்ளை பண்ணால் 6 இன்ட்டு cut 2O. கரெக்டுங்களா? ப்ளஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் 4 CO2. கரெக்டாமா? Yes, sir. ஸோ இது ஈக்குவேஷன் பேலன்ஸ்னு எப்படி செக் பண்ணணும்? இப்போ இது போட்டிங்க ஈக்குவேஷன் பேலன்ஸ்னு எப்படி செக் பண்ண முடியும்? எனி ஐடியா? இங்கே 2 இன்ட்டு 2 எவ்வளவு? சி வந்து 4 இருக்குது. கரெக்டுங்களா? அதேமாதிரி கட்சி எவ்வளோ இருக்குது? கட்சி வந்து 6 இன்ட்டு 2 வந்து 12 இருக்குது. ஓ எவ்வளோ இருக்குது? 7 இன்ட்டு 2 வந்து ஓ வந்து 14 இருக்குது. இது என்னது? எல் கச்சஸ் சைடு. இதான ஈக்குவேஷன் பேலன்ஸ் செக் பண்ணுங்க. எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது தானே. அதே மாதிரி ஆர் கட்சி சைடு செக் பண்ணுங்க. கட்சி வந்து எவ்வளோ இருக்குது? கட்சி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 6 12. ஓ எவ்வளோ இருக்குது? 6 ப்ளஸ் 4 இன்ட்டு 2 வந்து 8. அப்போ ஓ வந்து 14. இங்கே 14 போட விட்டு 4 போட்டு 14 சொல்லிட்டு 14. கரெக்டாமா? அந்த சி எவ்வளோ இருக்குது? சி வந்து 1 இன்ட்டு 4 வந்து 4. அப்போ சியோட வேல்யூ எவ்வளவு? 4. அப்போ 4 இருக்குதா? இருக்குது. 12 இருக்குதா? இருக்குது. 14 இருக்குது. அவ்வளோதாம்மா. இதுதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ். கிளியரா? நம்ம மேக்ஸிமம் இதோட விட்டுருவோம், இதோட விடக்கூடாது. நம்ம நார்மல் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் என்ன x1 x2 x3 கண்டுபிடிச்சு விட்டுருவோம். பட் நாம செக்கிங்கே வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பார்க்க போகிறோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஈக்குவேஷன் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சது. அப்போ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சி வந்து 4 இருக்குது, ஹச் வந்து 12 இருக்குது, ஓ வந்து இன் எல் கச்சஸ். அதே மாதிரி ஆர் கச்சஸும் நம்மளுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் இருக்குது. therefore this equation is balance equation. சரி கண்ணு, உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் இதே கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, இப்போவே எனக்கு போட்டு அனுப்புங்க. இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.